கட்சியோட முதன்மை செயலாளர் துரை வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு. நான் வந்து மக்கள் விரோத போக்கில் ஈடுபடுறவன், 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல அவர் வெற்றி பெற முடியாது, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சமூக விரோதி என்ற நிலைமைக்கு என்ன சித்தரிக்கிறார். என் மனைவி அங்க கவுன்சிலரா இருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த மகளிர் நீ சொன்னாங்க, அதை மீறி நான் கொடுத்து இவர் யாருக்கிட்ட இவர்கிட்ட யார் சார் ஒரு சீட்டு கேட்டாங்க? திமுக கூட்டணியில் நான் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மாவட்டத்தில் எல்லாருக்கும் வாங்குற மாதிரி அங்க ஒரு மூணு சீட் வாங்குறோம். அது ஒன்று மகளிராக இருந்தது. அந்த அவங்க கொடுத்த இடத்துல வேற யாரும் நிக்கிறது இல்லை, என் மனைவி நிக்க வைக்கிறோம். அப்போ ஒரு பெண் அரசியல் வர்றதை, ஒரு பெண் அதிகாரத்துக்கு வர்றதை நீங்க ஜீர்ணிச்சிக்க முடியல. இல்ல இப்ப நீங்க அதிமுக தலைமை கிட்ட சீட்டு கேட்டுதானே ஆகணும். நீங்க யாரும் சீட்டு கேட்டா இல்ல, இவர்கிட்ட கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா, கட்சியோட தலைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட அவருக்கு நம்ம பேசுறோம், அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, நாங்க ஒரு பக்கம் பேசுறோம், பேச்சுவார்த்தை கூட்டணி கட்சிக்கால. அப்ப அந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கிட்ட அண்ணன் தாமு அன்பரசன் போய் பேசி, எத்தனை ஒன்றிய கவுன்சிலர், எத்தனை மாவட்ட கவுன்சிலர், எத்தனை பேரூராட்சி கவுன்சிலர் சீட்டு, அதை நான் தான் பேச்சுவார்த்தை வாங்கிட்டு வரோம். அப்போ ஒரு பெண்ணோட நாங்க அதை கொடுத்தோம். அவங்களுக்கு நகராட்சி மன்ற உறுப்பினராக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது ஒரு அருவறுப்பா இல்லை? ஒரு குடும்பத்துல இருக்கிற என்ன நீங்க எதோ நாள் பண்ணிட்டு போ, என் மனைவியை நீ ஏன் பேசுறீங்க? அது ஒரு தவறான புரிதல், தவறான பார்வையா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப, ஏன்னா அவர் இன்னும் பண்பட்டு வரல. ஒரு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒரு ஒரு பொதுவான ஒரு பொது புத்தி இல்லைன்றது தான் அதுக்கு காட்டுது. ஒரு சமூக நீதி பார்வை இருந்தாலும் இதெல்லாம் பேசக்கூடாது அவர்.